வணக்கம், நான் அஸ்வின் அஸ்ட்ராலஜர். இந்த வீடியோ நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, டிசம்பர் 17லேருந்து ஜான் 14 இந்த காலகட்டத்திற்குள் பிறந்த ஆளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அது ஆணாக இருந்திருக்கலாம், இல்லை பெண்ணாக கூட இருக்கலாம். யாராச்சும் இம்ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல இந்த டேட்டா பர்த்குள்ளே பிறந்த ஆட்களுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குட் லிசனராக இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா பர்த்குள்ளே பிறந்த ஆட்களை ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடலாம். நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக ட்ரெயினில் பார்த்தா கூட பரவாயில்ல, அவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா அவங்க பேசுவாங்க. ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ரொம்ப சிம்பிள். அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க யாரை வேணால் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் அங்கே ரிலேஷன்ஷிப் கன்வர்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அவங்க பேசுகிறது ஃபுல்லாக காது கொடுத்து கேட்கணும். அவங்க நிறைய விஷயங்கள் சார்ந்து பேசக்கூடிய ஆட்கள். யார் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, யார் அவங்க வைப்பில் செட் ஆகிறாங்க. வைப் தான் கரெக்டான வேர்டு ஆக்சுவலாக. அவங்க வைப்புக்கு யார் செட் ஆகிறாங்களோ அவங்களோட தான் இவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண விருப்பப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க மியூசிக் சார்ந்து நிறைய பேசுகிறாங்க, சினிமா சார்ந்து நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது சார்ந்து ஒரு ஒப்பீனியமே இல்லை. அவங்க நடுவில் சினிமா டைலாக் பேசும்போது உங்களுக்கு கனெக்டே ஆகலை அப்படின்னா நடக்காது. அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. பொண்ணை விட்டுருங்க, இல்லை அந்த பையனை விட்டுருங்க, வேறு ரிலேஷன்ஷிப் பாருங்கள். அவங்க பேசுகிறது கரெக்டாக கனெக்ட் ஆகணும். அவங்க ஒரு ஜோக் சொன்னாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகி சிரிப்பு வரணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டி உண்டு. அதாவது 2 பேரும் சேம் வைப்பில் இருக்கணும். அப்படி வைப்பில் இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் பேசிக் கண்டிஷன். ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டேட்டா பர்த்குள்ளே பிறந்த ஆட்கள் மேலே க்ரஷ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.